இன்னைக்கு நம்ம தும் 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 சாகையில இருக்கக்கூடிய crocodile flight, shark man இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேமஸான கேரக்டர்ஸா இன்னைக்கு நம்ம அப்கிரேட் ஆக போறோம். யோ கைஸ், வெல்கம் பேக் டு லவ்லி பாஸ். இப்போ நம்ம இருக்க இடம் தும் 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 சாகையோட உலகம். இந்த உலகத்தோட சிறைச்சாலையில நம்ம சிறப்பிடிச்சு வச்சிருக்காங்க. இங்க இருந்து நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். இங்க பாருங்க, யாரா இவனுங்களா குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கானுங்க. இங்க வந்து நம்மள மாதிரியே அங்க ஒருத்தன் இருக்கான் பாருங்க. அச்சா நம்மள மாதிரியே இருக்காண்டா. அந்த இடத்த சுத்தி எங்க பார்த்தாலும் நான் மட்டும் தான் இருக்கேன். அங்க போருங்க, அந்த ரோபோட்டுக்குள்ள உட்காந்துருக்கிறது நான் தான், இங்க இருக்கிறது நான் தான், இங்க மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நான் தான். இது சின்சான் தானே? என் பேர் சின்சான் நுகரா. எனக்கு 5 வயசு ஆகுது. நம்ம 2 பேரும் இங்க வந்து இப்படி வசமா மாட்டிக்கிட்டோமே. இங்க இருந்து நம்மளால வெளியே போகவே முடியாதா? யார் சொன்னா இங்க இருந்து வெளியே போக முடியாதுன்னு? நான் இங்க இருந்து வெளியே போக போறேனே. அடே புடிப்புல, இங்கடா ஓடுற? இங்க இருந்து எஸ்கேப் ஆக போறேன்னு ஓடுறான். அவனை ஃபாலோ பண்ணி நம்மளும் போவோம். இங்க பாருங்க, இங்க ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்ப இங்க இருந்து வெளியே போறதுக்கான ரூட் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு நம்மளும் போக வேண்டியதான். எங்க போனா? அதுக்குள்ள ஆளக்கானா அங்க நிக்கிறான் பாருங்க. என்னதுடா இதெல்லாம்? கொரிலா, யானை, தும் 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 சாகே. இது என்ன டீ கப்பு மாதிரி இருக்கு? இங்க பாருங்க. இதை வாங்க முடியுமா? காசு வேணுமா? காசு போங்கடா. நீங்களும் உங்க கேமோ முன்னெல்லாம் இந்த கேம்ல எல்லாமே ஃப்ரீயா கொடுப்பானுங்க. இப்ப வர வர எல்லாமே காசு காசுன்னு கேக்குறானுங்க. என்ன அது டைப்பா இருக்கேடா? ஓ, புக்கு போட்டு வச்சிருக்கானுங்களா? அப்பனா இன்னும் ஏகப்பட்டது இருக்கும் போல. சரி, நம்ம இங்க இருந்து கிளம்புவோம். இல்லைன்னா அந்த பொடி பையில மிஸ் பண்ணிடுவோம். அவனை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக போறோம். எனக்கு ரொம்ப பசிக்குதே. சாப்பிடுறதுக்கு சாக்கோபி இருந்தா தான் இங்க இருந்து கிளம்புவேன். சாக்கோபிக்கு நான் எங்கடா போவேன்? சரி இரு, இங்க ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு. இதுக்குள்ள இருக்கான்னு பாக்குறேன். என்னது இது? தெரியாம அதை ஓபன் பண்ணிட்டோம். நம்ம உருவத்தை மாத்திட்டானுங்க. எங்க அந்த சின்சானே? சின்சானே உதவி பண்றா எனக்கு. யாரு? பூச்சாண்டி. பூச்சாண்டியா? எங்க? என்னதான் சொல்றானா? என்ன பார்த்தாலும் பயந்து ஓடுறேன். நான் லவ்லி பாஸ்ரா. நான் தான்டா, பயப்படாதடா. இங்க ஒரு லிவர் இருக்கு. இதை ஆன் பண்ணோம்னா முன்னாடி ரூட் ஓப்பன் ஆயிரும். அப்படியே ஜம்ப் பண்ணி முன்னாடி போலாம். இது என்ன? சைடுல ஆக்சன் கொடுத்து பார்ப்போம். என்னது இது? ஒருவேளை அதை கொடுத்ததும் போல்ட் லூஸ் ஆயிருக்குமோ? லூஸ் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான் சின்சான் பொடி போயில. என்னால உனக்கு சாக்கோபிலாம் கொடுக்க முடியாது. ஆனா இங்க பாத்தியா, ஒரு முதல்ல வாயை பொளந்துகிட்டு இருக்கு. அது வாய்க்குள்ள நீ போகாம இருக்கணும்னா நான் உன் கூட இருக்கணும். அப்பதான் உன்னை காப்பாற்ற முடியும். நீ எனக்கு ரூட் சொல்லு, நான் உன்னை காப்பாத்துறேன். சின்சானுக்கிட்டே டீலிங்க. ஆனா உங்க டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி வாங்க போவோம். நீ மட்டும் என்ன ஏமாத்தணும்னு நினைச்ச. இப்ப நானே ஒரு உண்மையான பூதம் தான். கடிச்சு முழுங்கிருவேன் பாத்துக்கொண்ட. ஐயோ, உண்மையான பூதம் பாத்துருச்சு. என்ன டும் 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 பின்னாடி சவுண்ட் போட்டுட்டு துரத்திக்கிட்டே வருது. சின்சான் எவ்வளவு வேகமா போறான், நம்மளால வேகமா போக முடியல. ஃபைண்ட் தி TMT2 and ஓ, இந்த டோர் ஓபன் பண்ண. மாட்டிக்கிட்டேன். போய் இது கையிலேயான அடி வாங்கணும். எங்க அது? இங்க பாருங்க, லாக்அப் டோர் இருக்கீங்களா? மிரட்டிட்டு இருக்கா. ஆச்சோ, பாத்துட்டான். அந்த சின்சான் பொடி பைய சைஸ்ல சிறுசா இருக்கும். சந்து புந்துகள் எல்லாம் உள்ள புந்து போயிட்டான். நான் மாட்டிக்கிட்டேன். இது TMT பம் தானே? இது நமக்கு தேவைப்படும். மேல லாக்அப்ல ஒரு அப்ராணி ஜீவனை இந்த டும் டும் டு சாகை அடைச்சு வச்சிருக்கு. அதை நம்ம காப்பாற்ற போறோம். ஆஹா, இது வேற பின்னாடி துரத்திட்டே வந்துட்டு இருக்கு. சரி, இந்த TMT பம் இந்த லாக்அப் முன்னாடி வச்சு இதை வெடிக்க வைக்க போறோம். இது மட்டும் வெடிச்சிச்சுன்னா முன்னாடி இருக்க கம்பி எல்லாம் உடைஞ்சிரும். அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறத நம்ம காப்பாத்திடலாம். எஸ், உடைஞ்சிருச்சு. உள்ள இருந்து அப்படி என்ன வருது? அது முதல்ல, அதுவும் ஆமா முதல்ல எவ்வளவு ஸ்லோவா நடந்து போகுது. டே சின்சானே, உன்னை நோக்கி தான்டா அந்த முதல்ல வந்துகிட்டு இருக்கு. உன்னை கடிச்சு முழுக்க போதுரோய். நான் சொல்றேன் முதலையா போடே. நல்ல வேளை நான் தப்பிச்சேன். ஆனா அந்த முதலையை பார்க்கும்போது ரொம்ப மோசமான முதல மாதிரிலாம் தெரியல. அதனால சின்சான் எதுவும் பண்ணிருக்காதுன்னு நம்புறேன். அதுவும் நிக்கிறான் பாருங்க சின்சான். சின்சான் எதுவும் பண்ணல. இப்ப அது நல்ல முதல தான். ஹே சின்சான், முதல்ல எப்படி இருந்துச்சு? உன்ன மாதிரியே கொடூரமா இருந்துச்சு. நீ தான் அந்த முதலையை திறந்து விட்டியா? நான் தான் திறந்து விட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னும் இந்த வீடியோக்கு நிறைய பேர் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கேரளா இன்னும் லைக் கொடுக்கல, லைக் கொடுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இங்க அந்த பொடி பையா அதுக்கு தோ வந்துட்டோம்ல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது இந்த சின்சானோட ஆர்டர்லாம் போட்டா பண்ண மாட்டாங்கடா. நான் ரெக்வஸ்டா கேட்டாவே பண்ண மாட்டேங்கிறாங்க. நீ ஆர்டர் போறியா? இந்த பாத்ரூம்குள்ள என்ன இது? மண்ணு தோன்றது. ஓ, இதை வச்சு மண்ணு தோண்டிட்டு கீழே இறங்கி போகணுமா? சரி, ஓகே. அப்படி நம்ம பொறுமையா கீழே இறங்கி போவோம். நம்ம கூட இன்னைக்கு சின்சானா ப்ளே பண்றது வேற யாரும் இல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்னேக் கேம் விளையாண்டோம் பாத்தீங்களா? அதுல ஸ்னேக்கா மாதிரி வந்து ஐ எம் லக்கி பைன்னு சொல்லிட்டு நம்மள ஒருத்தன் முழுகுனான்ல, அவன் தான் இந்த பொடி பையன். பாம்பே, நானாக பாம்பே. அந்த பாம்பு தான் இன்னைக்கு சின்சான் ரூபத்துல வந்திருக்கு. இது என்ன? அது கிஃப்ட் பாக்ஸ். ஓகே, இருங்க, இதை கிளைம் பண்ணி பார்ப்போம். வாட் இஸ் திஸ்? என்னதுடா அது? காமெடியா இருக்கு. நம்ம தாங்க இது. அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணது நம்ம கேரக்டர் மாதிரி. அதுவும் இது ஜம்ப் பண்ணி போறது பாருங்க, செம்ம காமெடியா இருக்கு. அந்த ஒரு பொம்மை இருக்கும் தெரியுமா? நம்ம பேசினா அதே மாதிரி திரும்பி பேசும். அதே மாதிரி இருக்குது. என்னது இது? முன்னாடி இதை ஜம்ப் பண்ணி போகணுமா? அதுவும் நடுவுல கேப்பா இருக்கு. நம்ம ஜம்ப் பண்ணி போறோம். ஆனா சின்சான் பாருங்களேன், அசல்ட்டா நடந்து வரோம். அது மேல நான் என்ன சாதாரண சின்சானா? ஐ அம் லக்கி பாய். வந்துட்டோம்ல. நீ லக்கி பாய்னா அப்ப நாங்களாம் யாரு? நானும் லக்கி பாய் தான்டா. இந்த போட்டியில வின் பண்ணி காட்டுறேன்டா. உண்மையிலுமே நம்ம அன்லக்கி பாய் தானோ? இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நம்மளால நடக்கவே முடியல. சரி இருங்க, இன்னொரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு. அதுலயாவது நல்ல பொருளா கிடைக்குதான்னு பார்ப்போம்.
என்னது இது? கொரில்லா குட்டி. அடப்பாவீங்களா, எனக்கு மட்டும் ஏன்னா இந்த மாதிரி கேரக்டர்லாம் கொடுக்குறீங்க? சிங்கம் புலி அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டீங்களா? இதுக்கு என்ன ஆக்ஷன் பார்ப்போம். சூப்பராக இருக்கே. வாட்டர் மெலனாக வருது நம்ம மேலே. ஆனால் கொரில்லாவுக்கு பிடிச்சது பனோனா தானே, இது எதுக்கு வாட்டர் மெலன் வருது? ஒருவேளை நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ? நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். மங்கிக்கு கொரில்லாக்கு இதுக்கெல்லாம் வாட்டர் மெலன் பிடிக்குமா இல்லை பனோனா பிடிக்குமா அப்படிங்கிறத. எனக்கு தெரிஞ்சு பனோனா தான் பிடிக்கும். சரி, அதுக்கு ஏதோ பிடிச்சிட்டு போகுது. நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு கீழே விழுவாமல் இங்கேருந்து போகணும். சின்சான் கூட இதை கிராஷ் பண்ணி போயிட்டான். நம்ம கீழே விழுந்துட்டோம். இங்கே தானே கீழே விழுந்தோம். ஆனால் சின்சானுக்கு பேர் மட்டும் லக்கி பாய் இல்லை. உண்மையிலுமே அவன் லக்கி பாய் தான். அப்பாடா, நல்ல வேலை கீழே விழுவாம வந்தாச்சு. நம்ம இன்னும் தூக்கி அடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணி வச்சிருக்க போறானுங்களோ? இது என்ன கீழே கூர்மையா எதையோ வச்சிருக்கானுங்க. ஓ, ஸ்லிப் போய் அதில் விழுந்தோம்னா நமக்கு கீழே ஏறி வாய் வழியா வெளியே வந்துடும் போல. போச்சுடா. கொரில்லா குட்டிக்கு குத்தக்கூடாத இடத்துல குத்திருச்சு போல. இந்த டைமாவது பார்த்து சேஃபா போகணும். எஸ், கிராஷ் பண்ணி வந்தாச்சு. இது என்ன அதுக்கு முன்னாடி உருண்டுட்டு வருது? சின்ன நீரா, அதுக்கு அடியில் போய் மாட்டியிருந்தோம். அப்பளம் மாதிரி அப்படியே நொறுங்கிருப்படி அந்த பாறை வர மாதிரி சவுண்டு கேட்குது. இங்கே ஒரு சின்ன கேப் இருக்குது, இதுக்குள்ளே போய் மறைஞ்சிக்க வேண்டியதான். நினச்ச மாதிரி அங்கே பாருங்க அந்த பாறை வருது. எவ்வளோ பெரிய பாறை பாருங்க. அதுக்கு பக்கத்தில் இருந்தோம்னா நம்மளே எறும்பு மாதிரி தான் இருப்போம் போல. அவ்வளோ சின்னதாக இருப்போம். நம்மளே அந்த சைஸில் இருக்கோம்னா சின்ன அதை விட சின்னதாக இருப்பான். அதுக்கு முன்னாடி தான் வரானா இல்லை இந்த பாறையில் எதுவும் மாட்டிக்கிட்டானா? அங்கே பாருங்க அந்த பாறையோட சின்ன கேப்புக்குள்ளே உள்ள வந்து வரான். அட பாவி, நான் கஷ்டப்பட்டு வந்தா நீ உன் சைஸை வச்சு நைஸாக வந்துட்டியா? அதுக்கு தான் ஆள் வளர்ந்தா மட்டும் பத்தாது, மூளையும் சேர்ந்து வளரணும். இவன்லாம் சொல்கிறான் பார்த்தீங்களா நம்மளை பார்த்து. இன்னும் டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. அச்சோ, ஒரு மரக்கட்டை கையில ஒரு உருளைக்கட்டையை வச்சுட்டு துரத்துறோம். இங்க ஒரு டோர் இருக்கு, ஆனா லாக்ல இருக்குது. எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியல. ஹே லவ்லி பாஸ், அதை ஓபன் பண்றதுக்கானது இங்க இருக்கு, ஆனா என்னால திறக்க முடியல. டேய் பொடியா, நீ ஓடிரு, நான் பாத்துக்கறேன். இந்த லிவர் ஆன் பண்ணனும். அவ்வளவு ஆன் பண்ணியாச்சு. இப்போ அந்த டோர் ஓபன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இது வேற பின்னாடி துரத்திட்டே வந்துட்டு இருக்கு. டேய் சிச்சனே, வேகமா ஓடுறா, பின்னாடி அது வந்துட்டு இருக்கு. இங்க ஒரு படிக்கட்டு இருக்கு, ஆனா நடுவுல உடைஞ்சிருக்கு. நல்ல வேளை அந்த தும் சாகே நம்மள விட்டுருச்சு. இந்த படிக்கட்டுல அதால ஏறி வர முடியாது போல. ஆனா இந்த படிக்கட்டுல நம்மளாலே போக முடியாது போல. இங்க பாருங்க, நடுவுல உடைஞ்சிருக்கு. ஆனா எப்படியோ மேலே ஏறி வந்தாச்சு. இங்க ஒரு யானை பொம்மை இருக்கு, அதான் மாறலான்னு பார்த்தா மாற முடியல. இருங்க, நம்மகிட்ட வேற ஏதாவது கிஃப்ட் பாக்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இருக்கு, ஆனா இன்னும் 20 மினிட்ஸ் அதுக்கு வெயிட் பண்ணணுமா? அதுக்குள்ள இந்த கேமே நம்ம முடிச்சிடலாமே. நமக்கு கிடைச்சது இந்த கொரில்லா குட்டி தான். இது என்ன பட்டனு? இருங்க, இதை கொடுத்து பார்ப்போம். அங்க பாருங்க, சின்சான் காத்துல மிதக்குறான். எப்படி? சரி, ஓகே, ஏதோ கிளிச்சா இருக்கும்னு நினைக்கிறேன். சின்சானே, சீக்கிரமா நம்ம கிளம்பலாம். ஓகே, இப்போ கொடுத்தா கரெக்டா இருக்கும். அள்ளிக்கிங்கோ, கொஞ்சம் கிள்ளிக்கிங்கோ, என் பாட்டை கேட்டு எல்லாரும் துள்ளிக்கிங்கோ. அல்டிமேட் கோளாறு, அன்லிமிட்டட் பாலாறு, வாயில 8 ஊத்திக்கிங்கோ. இப்போ நான் கொரில்லாவா இல்லை அவன் கொரில்லாவா? நம்மளோட மோசமாக கத்துறான். இந்த லிஃப்ட் வேற நடுவில் மாட்டிக்கிச்சே. சரி, அப்படியே ஜம்ப் பண்ணி போவோம். இதுக்கப்புறம் எப்படி போகிறதுன்னு தெரியலையே. இங்கே பாருங்க, கரடி மாமா. அதுவும் கூலிங் கிளாஸ் போட்டு கோட் சூட் போட்டு டொப்பிலாம் போட்டுருக்கு. இந்த கரடியை நம்மளால மாற முடியுமான்னு பார்த்தா மாற முடியல. முன்னாடி ஒரு கேட்டு போட்டானுங்க, இதை தாண்டி எப்படி போகிறது? டே சின்ன, நீ குள்ளையா தானே இருக்க, இதுக்குள்ள உள்ள பூந்து போலாம் மேடம். என் உடம்பு என்ன குள்ளையா இருக்கலாம், என் மண்டை பெருசால இருக்கு. ஆட மண்டை பாத்திரம். சரி வா, என் கூட. முன்னாடி தான் ரூட் இருக்கு போல. அங்கே ஒரு டாக் எட்டி பார்க்குது பாருங்க. இது என்ன வெண்டிங் மிஷின்? இருங்க, இந்த பட்டனை கொடுத்து பார்ப்போம். ஜூஸ் கிடைச்சிருக்கு. ஜூஸ் இஸ் மை சீக்ரெட் ஆஃப் எனர்ஜிங்கிற மாதிரி அது குடிச்சது செம்ம ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கோம். நம்மளையோட சின்சான் ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கான். டே சின்சானே, என்ன விட்டு போயிடாதடா. என்ன விட்டுட்டு போனேன்னா நீ போற வழியில ஏதோ ஒரு பூதத்துக்கிட்ட மாட்டி அது வயித்துக்குள்ள தான் போவேன். கீழே லாவாவா இருக்கு பாருங்களேன், உளுந்தா பொசுங்கிருவோம் நம்ம. ஐயோ, போச்சுடா. ஏன் நமக்கு இந்த தண்டனை? நம்ம உண்மையிலுமே பேட் லைக் ஆகி தான் போல. நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது பாருங்களேன். இந்த வீடியோக்கு லைக்லாம் கொடுக்க சொன்னேன், ஆனால் யாருமே கொடுக்காம அப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுவே எனக்கு ஒரு பேட் லக் தான். ஆனால் சின்சான் உண்மையிலுமே லக்கி பாய் தான் போல. அவன் மட்டும் பாருங்க, எங்கேயோ உள்ள ஃபினிஷ் லைனுக்கே போயிட்டானா, ஆளையே காணா. டே சின்சானே, இருக்கியா, விட்டுட்டு போயிட்டியாடா? நம்ம கீழே விழுந்ததுக்கு அவன் என்ன பண்ணுவான்? சரி, இப்படி ஜம்ப் பண்ணி போவோம். எஸ், வந்துட்டேன். ஹே கொரில்லா, நீ வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதா? உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஆமா, இவர் பெரிய சாச்சி பிடிச்சி ஜனாதிபதி. இவர் போய் கழுத்து போட்டாதான் எல்லா வேலையும் நடக்கும். வாடா கம்முன்னு. என் காலை வச்சு ஒரே நசுக்கு சட்னி மாதிரி நசுக்கி விடுவேன். கம்முனுவா. இது என்ன ஒரு ஏணி அந்தரத்துல தொங்குது? இது மேலே எப்படி ஏறுறது? ஃபைண்ட் ஏ லேடர். ஓ, லேடரை கண்டுபிடிச்சி வச்சு அதுக்கு மேலே தான் இந்த ஏணி மேலே ஏறி போகணுமா? லேடர் எங்க இருக்கும் தெரியலையே. லேடர் எங்க இருக்கும்னு எனக்கு தெரியும். என் பின்னாடியே வா, இந்த ஸ்டோரேஜ் ரூம்ல தான் இருக்கும். ஓடி செல்லம் போ, உள்ள மட்டும் இல்லாம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு. ஓ, இங்கே தான் லேடர் இருக்கு. பயபல தப்பிச்சிட்டான். சரி, இந்த லேடரை எடுத்துட்டு போவோம். இந்த கொரில்லாவை பாருங்களே, கையில லேடர் எடுத்துட்டு போல, அது வாயில கடிச்சு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கு. அங்க பாருங்க, சின்சான வானத்தை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கான். ஓ, அவன் கையில லேடர் வச்சிருக்கான் போல, நம்ம கண்ணுக்கு தான் தெரியல. இங்க இருக்க ஏணிக்கு பக்கத்துல இந்த லேடரை வச்சு இந்த லேடர் மேல ஏறி அப்படியே அந்த ஏணி மேல ஜம்ப் பண்ணி மேலே ஏறிட வேண்டியதான். அவ்வளவுதான், ஏறியாச்சு. அப்படியே சர்ரு மேலே போயிடலாம். எஸ், வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணி வச்சிருக்க போறானுங்களோ? இது என்ன, இங்க ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு, இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓ, ஒரு மாதிரியாச்சு நம்ம. என்னடா அது? டீ கப்பு. அதுவும் தலையில பாருங்க, டீ இருக்கு. டான்ஸ் எல்லாம் ஆடுது. இந்த டீ கப்புக்குள்ள இருக்க டீ கீழே ஊத்தாம இங்க இருந்து போகணும். ஆனா முன்னாடி பாருங்க, ஒரு பெரிய ஃபேன் சுத்திக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து வர காத்து அப்படி நம்மள பின்னாடி தள்ளுது. கீழே பாருங்களே, உளுந்தா அவ்வளவுதான். கூர்மையா அதையே நட்டு வச்சிருக்கானுங்க. லைட்டா ஸ்லிப் ஆச்சு, நேரா போய் அதுல சொல்லிடுவோம். என்ன இது இப்படி ஜம்ப் பண்ணுது? டீ கப்பு காமெடியா இருக்குது ஜம்ப் பண்றத பார்த்தா. ஆஹா, முன்னாடி பைப்பா. இது ஒண்ணா ஜம்ப் பண்ணி போணுமா? இப்ப டீ கப்பே, எனக்கு டீ குடிக்கணும் போல இருக்கு. ஒரு டம்ளர் டீ வச்சு கூட. டேய், என்ன பார்த்தா என்ன உனக்கு டீ மாஸ்டர் மாதிரி இருக்கா? இல்ல, டீ கப்பு மாதிரி இருக்க. அதான் உன்கிட்ட கேக்குறேன்.
பேசுறேன். நீயா கொஞ்சம் டீ குடுத்துட்டீனா நீ தப்பிச்சுக்குவே. இல்லைன்னா உன் மண்டை மேல ஒரு ஸ்டாப் போட்டு டீ எல்லாத்தையும் குடிச்சிடுவேன். ஏன்டா சுண்டக்கா, நீ என் மண்டை மேல இருக்க டீயை குடிப்பியா? ஃபர்ஸ்ட் இதை தாண்டி வாடா. உன் சைஸுக்கு இதை தாண்டி வரதே கஷ்டமா இருக்கு. இவன் என் தலைமையில ஏறி ஸ்டாப் போட்டு டீ குடிக்கிறானா? போடா, என் முட்டி சைஸில் கூட இல்லை நீ. ஆமாம், இதுக்கப்புறம் எப்படி போகிறது? ஓகே, இந்த பக்கம் இங்கேருந்து அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி போகணும். இங்கே ஒரு லேடர் மாதிரி இருக்குது, இது ஆன் பண்ணுவோம். இது ஆஃப் பண்ணதும் அங்கே பைப்பில் பாருங்களேன் கேஸ் நின்றுச்சு. அதே மாதிரி எல்லாமே ஆஃப் பண்ணும் போல். கீழே ஒரு லேடர் இருக்குது, இங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போவோம். எஸ், வந்தாச்சு. இதையும் ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம ரோப்ளாக்ஸில் பேரி பிரசன்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு போலீஸ் இருப்பான். அவங்ககிட்ட இந்த எஸ்கேப் ஆயிருப்போம். கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் இருக்கும். நம்ம ரோப்ளாக்ஸில் ஃபஸ்ட்டு விளையாண்ட கேமே அந்த பேரி பிரசன்ட்ரன் தான். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா லவ்லி பாஸ் பேரி பிரசன்ட்ரன் சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கனாவே அந்த வீடியோ வரும். அதை செக் பண்ணி பாருங்கள். அதே பிளேஸ் தான் இங்கேயும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி பல்ட்ரிங் பண்ணி மாற்றி வச்சிருக்கானுங்க. இருந்தாலும் இதுவும் நல்லா தான் இருக்குது. சரி, இங்கேருந்து அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி போவோம். நம்ம எல்லா லிவரையும் ஆஃப் பண்ணிட்டோம். அதனால முன்னாடி இருந்த கேஸும் நின்றுச்சு. அப்படியே இது ஈஸியாக நம்ம கிராஷ் பண்ணி போயிடலாம். முன்ன அந்த கேஸ் வந்துச்சு இல்லை, அது வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை நம்ம கிராஷ் பண்ணி போயிருக்க முடியாது. இந்த அந்த சின்சான் பொடி போய் லாலக்கானா. நான் எவ்வளவுதான் ஜம்ப் பண்ணாலும் இது மேல என்னால ஏற முடியல. ஆளு வளர்ந்த அளவுக்கு மூளை வளரலன்னு என்னைவா கலாய்ச்சான். இப்ப பாருங்க, அவனால மேலே ஏறி வர முடியாம கீழே மாட்டிக்கிட்டு இருக்கான். சுண்டகா, நீ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் உன் ஹைட்டுக்கு மேலே ஏற முடியாது. சரி, இரு, ஹெல்ப் பண்றேன். காப்பாத்துறேன், கம்பத்து விட்டியே. கமான், உன்னால முடியும். என் மேல ஜம்ப் பண்ணி மேலே ஜம்ப் பண்ணு. இப்ப பாரு இந்த சின்சான் யாருன்னு காட்டுறேன். அஜக்கு லஜக்கு மேல ஏறிட்டேன். குட்ல கத்திரிக்காய் சைஸ்ல இருந்துகிட்டு என்ன வாய் பேசுன. நான் இல்லைன்னா இப்ப நீ எப்படி ஏறி வந்திருப்ப? அங்கேயே நின்றுகிட்டு இருக்க வேண்டியதான் நீ. சரி விடு, எனக்கு நீ உதவி பண்ண. உன் மண்டை மேல இருக்க டீ நான் குடிக்காம விட்டனே, அதுவே பெரிய விஷயம் தான். ஒன்ன போய் காப்பாத்துன பாரு. என்ன சொல்லணும்? இப்ப நான் கீழே விழுந்துட்டேனே, எப்படி மேலே ஏறுறது? இந்த பக்கம் ஒரு சின்னதா இருக்கு, இது மேல ஜம்ப் பண்ணி அப்படி ஜம்ப் பண்ணிடலாம். பார்த்தா ஏற முடியல. சரி, பரவாயில்ல, இது மேலே ஏறி அப்படியே போவோம். நம்ம இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு டிக்கப்பா இருக்கிறதுன்னு தெரியல. அதுவும் ஃபீமேல் டிக்கப் பொறுமையா நடந்து போகுது. நடக்கிறத பாருங்களே, ஜிங்கு ஜிங்குன்னு நடக்கிற அழகுல. இங்க ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு, திறந்துட்டு சீசு. இது அது இல்ல, தேங்காய் மூடிக்குள்ள குரங்கு மண்டை மாட்டிக்கிச்சு. இதை வாங்குறதுக்கு தானே முன்ன நம்மகிட்ட காசு கேட்டானுங்க. என்ன கீழே காலை தான் வச்சேன், சர்ன்னு இழுத்துட்டு போகுது. என்ன காத்து நம்மளை தள்ளிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு நடக்கிற வேலை இல்லை. ஆனால் நடுவில் பாருங்களேன், கேப்பா இருக்கு. அந்த கேப்குள்ள நம்ம விழுந்துடக்கூடாது. கரெக்டாக ஜம்ப் பண்ணி போகணும். குரங்குக்கு கை வந்த கலை. அச்சோ, மாட்டிக்கிட்டேன். அந்த இடத்த விட்டு நகரக்கூட முடியல. வேற வழி இல்லை. சோகையா மறுகையா. நான் கொரியா குட்டி கீழே விழுந்துட்டேன் போல. நான் விழுந்ததெல்லாம் இருக்கட்டும். துரை எங்க போனீங்க இவ்வளவு நேரம்? ஆளையே காணாமே. நீ எப்படி கீழே விழுந்தியோ அதே மாதிரி நானும் கீழே விழுந்துட்டேன். நீ பேசின பேச்சுக்கு உனக்கு அதெல்லாம் தேவைதான். சரி, மேலே ஏறிவா. இதுக்கப்புறம் என்ன பண்ணி வச்சிருக்க போறானுங்களோ? இன்னும் இவ்வளவு பெரிய ஃபேன் சுத்திக்கிட்டு இருக்கு. என்ன மேலே பறந்துகிட்டு இருக்கோம். அச்சோ, மறுபடியும் கீழே போய்கிட்டு இருக்கோம். அந்த ஃபேனுக்குள்ள மாட்டிக்க கூடாது. நல்ல வேலை கம்பி இருக்கு. இன்னொரு டைம் ஜம்ப் பண்ணா ஸ்பேஸ்ல பறக்கிற மாதிரி ஜம்ப் பண்ணி வருமே. கரெக்டா வந்து லேண்ட் ஆயாச்சு. சின்சானும் வந்துட்டான். சின்சானே, இன்னும் எவ்வளவு தூரம் இங்க இருந்து வெளியே போறதுக்கு போகணும்? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? எந்த சைடு போகணும்னு மட்டும் தான் எனக்கும் தெரியும். இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்ல எனக்கு தெரியாது. இது என்ன இடம்? என்னது முதல்ல? அதுவும் ஏரோப்ளேன் முதல்ல நம்மள நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. சின்சானே, ஓடிரே, அதுகிட்ட மாட்டிக்காத. நானா அதை பார்த்ததுமே ஓட ஆரம்பிச்சிட்டேன். நீ தான் ரொம்ப லேட்டு. அடப்பாவி, பின்னாடியே வந்துகிட்டு இருக்கேடா அந்த crocodile வேற. இங்க வா, கன் இருக்கு. இதை வச்சு அதை போட்டு தாக்கு. கன்னுன்னு சொன்ன ஃப்ரூட் பிளாஸ்டர்னு போட்டிருக்கு. சரி, பரவாயில்ல, ஏதோ ஒன்று எடுத்துக்குவோம். பயங்கரமா இருக்கு இந்த கன்னு. இந்த கன்னை வச்சு அந்த crocodile போட்டு தர்றேன். வா. இன்னும் இந்த கன்னுக்குள்ள இருந்து ஃப்ரூட்ஸ் போய்கிட்டு இருக்கு, ஆப்பிள் ஆரஞ்சுன்னு. அதை கொள்றதுக்கு கன்று கொடுக்குறானா? அது பசிக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு கன்று கொடுத்துருக்கானுங்க. கீழே ரெட் கலர் லைன் இருக்கு பார்த்தீங்களா? அதான் அதோட ஹெல்த். கரெக்டாக அதை குறைக்கணும். இன்னும் ஒரு அடி அடிச்சா போதும். கரெக்டாக அடிக்கணும். எஸ், அடிச்சாச்சு. அவ்வளோதான். போட்டு தாக்கு. சின்சான், எப்படி அந்த முதலையை போட்டு தாக்குனா? முதலையை போட்டு தாக்குறதுலாம் இருக்கட்டும். இன்னொரு முதல்ல வரதுக்குள்ள இங்க இருந்து ஓடிடலாமா? நான்லாம் உனக்கு முன்னாடியே ஓட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நீ தான் லேட்டு. என்னவே ஏமாத்த பாக்குறியா? முதலையை பார்த்தா பயம் வரும் தான். ஆனா இங்க ஏரோப்ளேன் முதல்ல இருக்கு. இது என்ன ஒரேடியா கீழே போகுது? அச்சோ, தெரியாம காலை வச்சுட்டேன். இழுத்துட்டு போகுது. இப்போ நான் ஏன் கண்ட்ரோல்லே இல்லை. என்னடா சுத்தி போய்கிட்டு இருக்கோம். அச்சோ, நேரம் போய் கீழே விழுந்துடக்கூடாது. நின்று. அப்பாடா, ஒரு வழியா நின்னாச்சு. ஆனா சின்சான் ஆளக்கணா அங்க பாருங்க, கீழே ஒரு பெரிய சுறா வாயை பொளந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் ஸ்லிப்பா இருந்தா அது வாய்க்குள்ளதான் இருந்திருக்கும். சின்சான் எங்க? ஆக்சன் கமன் மாதிரி பறந்து வந்தோம்ல. கம்பி சைடுல இருக்க கம்பி மேலதான் நீ வந்து லேண்ட் ஆன. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சுறாவுக்கு ஸ்நாக்ஸ் ஆகி அது வயிற்றுக்குள்ள போயிருப்ப. சுறாவே இந்த சின்சானை பார்த்தா பயப்படும். ஆமா, நீ அது வயிற்றுக்குள்ள போயிட்டு நொன்னு பேசிக்கிட்டே இருப்ப. அது உன் டார்ச்சல் தாங்க முடியாம வெளியே உன்னை கக்கிரும். இன்னும் பறந்து போயிட்டான். நம்மளும் பறகுறோம். இங்கே பாருங்க, மேலே லேசர் லைட்டு. அதில் மட்டும் மாட்டணும், வெந்து நூடுல்ஸ் ஆயிரும். ஒரு லேசர் லைட்டு தாண்டி போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. போகிற வழியில் இன்னும் இத்தனை லேசர் லைட் இருக்குது. கரெக்டாக அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்குள்ளே உள்ளே பூந்து போகணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லெஃப்ட் ரைட்டுன்னு மூவ் ஆனால் தான் போக முடியும். இதுதான் கடைசி லேசர் லைட். எஸ், கிராஸ் பண்ணியாச்சு. அப்பாடா, எப்படி லேசர் லைட்டை கிராஸ் பண்ணி வந்தாச்சு. இப்போயாவது இந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவோமா? இன்னும் இல்லையா? இன்னும் கொஞ்சம் தூரம் போக மாட்டேங்குது. இங்கே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஓ மை காட், பயங்கரமா இருக்கேடா. சார்க் மேனா? ஹே சின்சான், உன்னை இன்னைக்கு நான் முழுங்காம விட போறது இல்லடா. ஐயோ, சுறா துரத்துதே. சுறா தண்ணிக்குள்ள தானே இருக்கணும். இது என்ன தரையில நடந்துகிட்டு இருக்கு? அது சூளா போட்டுருக்கு.
இதெல்லாம் சாதா சுறா இல்ல, சூப்பர் சுறா. இன்னைக்கு உன்னை முழுங்காம விட போறது இல்ல. சூப்பர் சுறாவா? நான் சூப் வச்சு குடிச்சிருவேன், உன்னால கடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆஹா, கண்டுபிடிச்சிட்டானா? சரி, இங்க ஒரு பலகை மாதிரி இரும்புல இருக்குல்ல, இதை எடுத்துட்டு போவோம். ஏன்னா இதை வச்சு தான் முன்னாடி இருக்க கேப் ஃபில் பண்ணி நம்ம இந்த சைடு இருந்து அந்த சைடு போறோம். இப்போ கரெக்டா இதுக்கு நடுவுல வைக்கணும். ஓகே, வச்சாச்சு. இப்போ இந்த அங்க போயிடலாம். ஹே சின்சான், நீ வா. அவன் என்ன காத்துல மிதந்து வரான். சரி, இதை எடுத்து மறுபடியும் இந்த பக்கம் வைக்கணும். ஆக்சுவலி இதே மாதிரி இன்னும் 2 மேலே இருந்துச்சு பார்த்தீங்களா? இது 3ஐயும் வச்சு ஒன்றா அப்படியே நடந்து போகணும். ஆனால் நம்ம 1ஐயே வச்சு அப்படியே மாற்றி போயிட வேண்டியதான். இப்போ அகைன் இந்த சைடும் வைக்கணும். இதான் கடைசி ஒன்று, கரெக்டாக வைக்கணும். எஸ், வச்சாச்சு. இப்போ இங்கேருந்து அந்த சைடு போயிடலாம். அவ்வளோதான். அதை எப்படி கிராஸ் பண்ணி வந்தாச்சு. இது என்ன டோரு? அங்கே ஏதோ தூரத்தில் நிற்கிது. என்னது அது? ஓ, tung 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 sahur. போட்டுக்குள்ள உட்காந்துருக்கிறது தும் சகூர் தானே? அவனே தான் நம்மள போட்டுல இருந்து தான் வந்துட்டு இருக்கானா? அவன் கிட்ட பயங்கரமான கண்ணு இருக்கு, ஆனா நம்ம கிட்ட ஃப்ரூட்ஸ் கண்ணு தான் இருக்கு. இதை வச்சு சமாளிப்போம். சொல்றான் அவன், ஜம்ப் பண்ணிடலாம். நல்லவேளை அவன் கிட்ட மாட்டல. இப்போ அவன் கதையை முடிச்சாகணும். அவன் ஹெல்த் கீழே இருக்கு பாத்தீங்களா? அவ்வளவுதான், முடிச்சாச்சு. யாருக்கிட்ட? ஹே லவ்லி பாஸ், சூப்பரான வேலை பண்ண. அந்த தும் 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 சாகையோட கதையை முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இங்க இருந்து நம்ம வெளியே போலாம். இங்க ஒரு போலீஸ் கார் இருக்கு. சரி, இந்த காரை எடுத்துட்டு நான் முன்னாடி போறேன். பின்னாடி ஏதாவது சைக்கிள் இருந்தா நீ எடுத்துட்டு வா சின்சான். ஓகே, முன்னாடி ஒரு கேட் இருக்கு. இப்போ நேரா வேகமா போய் அதை உடைச்சிட்டு நம்ம வெளியே போனோம். எஸ், உடைச்சாச்சு. லைட் அடிச்சதுக்கே பறந்து போய் அங்கே விழுந்துருச்சு. எப்படியோ அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வந்தாச்சு. நம்ம தும் 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 சாகையோட இடத்த விட்டு வெளியே வந்தாச்சு. இருந்தாலும் இந்த தீவை விட்டு இன்னும் வெளியே போகலையே. பாருங்க, இந்த கார்ல சைலன்சர்லாம் இருக்கும் போல. சூப்பரா இருக்கு. யாரும் சொல்றாங்க, யாரோ நம்ம கார் சொல்றாங்க. போச்சுடா. இவ்வளோ ஜாலியாக காரில் வந்தோம். இதுக்கப்புறம் காரில் போக முடியாதா? இதுக்கப்புறம் எப்படி போகிறதுன்னு வேற தெரியலையே. நம்ம பாட்டுக்கு இந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கோம். மேலே எதுவும் ஏறி போகணுமா? அங்கே பாருங்க, அங்கே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு. அதை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ள இருந்து வேற ஏதாவது கிடைக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். திறந்துட்டு சீசே. ஏரோப்ளேன் குறுக்கோடே, அதுவும் ஆர்மி ஏரோப்ளேன். கொடூரமாக இருக்கு, ஆனால் நடக்கிறது தான் காமெடியாக இருக்கு. அப்படியே பறந்து போக முடியுமா? பறக்கலாம் முடியல. அங்கே பாருங்க, முன்னாடி போகிறது சின்சான் தானே? சின்சான், நான் தாண்டா முதல்ல. இப்போ பாரு உன்னை எப்படி கடிச்சு சாப்பிட போறேன்னு. நீ எங்க ஓடினாலும் உன்னை விட போறது இல்ல. பின்னாடியே துரத்திட்டு வரண்டா. அவன் என்ன கிஃப்ட் பாக்ஸ் கிட்ட நின்றுட்டு இருக்கான். கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுவானோ? விடக்கூடாது. அவ்வளோதான், ஓடிட்டான். இந்த கிஃப்ட் பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். மறுபடியும் முதல்ல. ஆனா இது கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்ததோட இது காமெடியா இருக்கு. பயங்கரமா இல்ல. முதல்ல ரூபத்தை பார்த்தா சின்சான் நம்மளை பார்த்து பயந்து ஓட மாட்டான். நம்மளை பார்த்து கலாய்ச்சி சிரிப்பான். அவ்வளவு காமெடியா இருக்குது இந்த முதல்ல. சரி, இதுகிட்ட ஏதாவது பவர் இருக்கா? இன்னும் இதுக்குள்ள இருந்து கரண்ட் சாக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் வேறு எதுவும் பண்ண மாட்டேங்குது. சும்மா எஃபெக்ட் மட்டும்தான் வருது. ஓகே, இப்போ மேலே ஏறி போகணும். சின்சான் கூட போயிட்டாங்க, நம்மளால போக முடியல. இது ஒன்று ஜம்ப் பண்ணி போவோம். அவ்வளோ கடைசி ஒன்று தோ நிற்கிறான் பாருங்க சின்சானை. நம்மளை பார்த்து பயப்படவே இல்லை. அவன் அசால்ட்டாக நின்றுட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி இருந்த முதல்ல நமக்கே பயமாக இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு, ஆனால் இது அப்படிலாம் இல்லை. இங்கே ஒரு ஹெலிகாப்டர் இருக்கு. சரி, ஓகே, இதை எடுத்துட்டு இந்த தீவை விட்டு நம்ம கிளம்புவோம். சின்சான், ஏறி உட்காரு. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாத்தியா? எனக்கு முதலக்கறினா ரொம்ப பிடிக்கும். இவன் சூப்பு வச்சு குடிச்சாலும் குடிச்சுவாண்டோ. அப்பாடா, தப்புச்சாச்சு. யார் அது மேலே வந்து விடுவது? டே பொடி போயில, நீ தானா? என்ன கடிச்சிடாதா, நான் ஓடிடுறேன். முதலைய பார்த்து அவன் தான் பயப்படணும், ஆனால் அவனை பார்த்து நான் பயப்படுறேன். இங்கே பாருங்களே, இந்த தும் 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 சாகு, அப்புறம் crocodile, அப்புறம் சார்க்கு, யானை, அப்புறம் அந்த கொரிலா, இந்த கரடி, இதெல்லாம் இருந்துச்சு. இதில் எந்த கேரக்டரோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க ஒரு gift பாக்ஸ் இருக்கு. இதுக்குள்ள இருந்து என்ன கிடைக்க போகுது? tung 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 sahur. இப்போ நான் தான் தும் 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 சாகர். சின்சான், மாட்டனடா நீ இன்னைக்கு. ஆள உர்றா சாமி, நான் இந்த உலகத்தை விட்டு வெளியே போறேன். இங்க ஒரு போர்ட்டல் இருக்கு. பை பை. பொடி பைய தப்பிச்சிட்டான். சரி இரு, நானும் இந்த தும் 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 உலகத்துக்கு டாடா பை பை சொல்லிட்டு இந்த போர்ட்டல் வழியா வெளியே வரேன். ஃபைனலி இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால கண்டிப்பா எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய ஃபன்னி கேம், ஹாரர் கேம்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அப்புறம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்க. தும் 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 சாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாஸ், லவ்லி பாஸ்.